ஹலோ கைஸ், தஞ்சாவூரில் நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க இடம் பேலஸில் இருக்க ஆர்ட் மியூசியம் கேலரிக்கு தான். இங்கே செகண்ட் செஞ்சுரி அளவுக்கு பழமை வாய்ந்த நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க. ஸ்டோன் ஸ்கல்ப்சர்ஸ், காப்பர், பிரான்ஸ் ஸ்கல்ப்சர்ஸ், அப்புறம் பழைய காலத்து காயின்ஸ் எல்லாமே டிஸ்பிளேயில் இருக்குது. ஒரு நடராஜா ஹாலுன்னு நடராஜர் சிலைகளுக்கு மட்டும் ஒரு தனி கேலரியே இருக்குது. இது இந்த நடராஜர்லாம் உங்களுக்கு 6th செஞ்சுரி, 8th செஞ்சுரி, 10th 11th செஞ்சுரிஸில் இப்போ இருக்க மாடர்ன் மிஷினரி கூட இருந்திருக்காது. பட் அந்த டைமில் எப்படி இவ்வளோ மைன்யூட் டீட்டெயிலிங்கோடு அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கும்போது பயங்கர பிரமிப்பாக இருந்துச்சு. ஒரு நடராஜருக்கும் ஒரு வேரியேஷன்ஸும் இருக்குது. இந்த வீடியோ நான் ஒரு 1.5 years முன்னாடி எடுத்த வீடியோ. ஆனால் இப்போ நான் ரீசெண்ட் அப்டேட் பார்க்கும்போது இன்னுமே பெட்டர் டிஸ்பிளேஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலைகளுக்கும் முன்னாடி அதோட டீட்டெயில்ஸும் போட்டு டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. ஸோ தஞ்சாவூர் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு போய் பாருங்கள். இவ்வளோ பழமை வாய்ந்த சிலைகள் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. இன்னொன்று இது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது தர்பார் ஹால். இது மராத்தாஸ் டைமில் இது தர்பார் ஹாலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டர் ஸ்டேஜ் ராஜாக்கு மகுடம் சூட்டுறதுலேருந்து ஒரு டிஸ்கஷன் வைக்கிறதுலேருந்து எல்லாமே இந்த ஹாலில் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதே எனக்கு பயங்கர ஒரு கூஸ் பம்ஸாக தான் இருந்துச்சு. இந்த வால்ஸில், சீலிங் எல்லாத்துலேயும் ஹேண்ட் பெயிண்டட் ஸ்டிக்கோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்தளவுக்கு மைன்யூட் டீட்டெயில்ஸோட சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. இப்போது இந்த வீடியோ எடுக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கக்கூடிய, நம்ம பெருமைப்படக்கூடிய நிறைய இடங்கள் இருந்தும் அதை மெயின்டைன் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த வால்ஸ் ஆகட்டும், எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் பயங்கரமாக கிறுக்கி வச்சுருக்காங்க. இது என்ன தான் நம்ம ரெனோவேஷன்ஸ் பண்ணால் கூட அந்த பழைய ஒரிஜினாலிட்டியை நம்ம திருப்பி கொண்டு வரவே முடியாது. இது முழுக்க நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் சென்சிபிளாக ட்ராவல் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறது நம்மளோட ஹிஸ்ட்ரியை நினச்சா கூட தெரிஞ்சிக்க முடியாத மாதிரி ஆக்கிற ஒரு விஷயம். ஸோ ட்ராவல் சென்சிபிளி. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care. Bye.